ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களுக்கு அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. புனித மரிய கொரைற்றி 1950 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் மரிய கொரைற்றிக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட நாள். அன்றைக்கு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது என செய்தியை கேள்விப்பட்டு ரோமையில் உள்ள தூய பேதுரு சதுக்கத்துக்கு ஒரே நேரத்தில் 2,50,000 பேர் கூடி வந்தார்கள். இவ்வளவு மக்களும் அங்கே இருப்பது இயலாத காரணத்தினால் புனிதர் பட்ட நிகழ்வுகள் பேதுரு சதுக்கத்திற்கு வெளியே வைத்து நடத்தப்பட்டது. திருச்சபையின் வரலாற்றில் தூய பேதுரு சதுக்கத்தில் எந்த புனிதருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை. மரிய கொரைற்றிக்கே முதல் முறையாக இவ்வளவு மக்கள் கூடி வந்தார்கள். காரணம் அவருடைய மாசற்ற தூய வாழ்க்கை வரலாறு. மரிய கொரைற்றி இத்தாலியில் உள்ள கோர்லனாட்டா என்னும் இடத்தில் 1890ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான விவசாய குடும்பம். அன்றாடம் உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைக்கக்கூடிய குடும்பம். ஒரு சமயம் மரிய கொரைற்றியின் தந்தை தன்னுடைய குடும்பம் பிழைப்பதற்கு கொர்னால்டாவில் எந்தவித வசதியும் இல்லை என முடிவெடுத்து ரோமையில் உள்ள நெட்னோ என்ற இடத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கே சென்ற ஒரு சில ஆண்டுகளிலே அவர் மரணமடைந்தார். இதனால் குடும்பம் பாரம் மரிய கொரைற்றியின் தலையில் விழுந்தது. மரிய கொரைற்றியின் தாயார் ஏற்கனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததால் குடும்பத்தில் எல்லா பொறுப்புகளையும் அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வீட்டிலிருந்து துணிகளை தைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை பராமரித்து வந்தாள். மரிய கொரைற்றி 1902ஆம் ஆண்டு தன்னுடைய 12வது அகவையில் புது நன்மை வாங்கினார். அன்றிலிருந்தே அவர் மிகவும் தூய்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். பாவம் செய்து வாழ்வது கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை. எனவே பாவத்திலிருந்து எப்போதும் தன்னை பாதுகாத்து கொண்டே வாழ்ந்து வந்தார். மரிய கொரைற்றி இருந்த இடத்திற்கு வீட்டிற்கு பக்கத்தில் அலெக்சாண்ட்ரோ என்ற 19 வயது இளைஞன் வசித்து வந்தான். அவன் எப்போதும் மரிய கொரைற்றிக்கு தொல்லை கொடுத்து வந்தான். ஒரு சமயம் மரிய கொரைற்றி வீட்டில் தனியாக இருந்த சமயம் அலெக்சாண்ட்ரோ என்ற அந்த இளைஞன் உள்ளே வந்து மரிய கொரைற்றியை தன்னுடைய காம இச்சைக்கு இணங்குமாறு கேட்டான். ஆனால் அவரோ, பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது. என்னை நீ பாவத்திற்கு இணங்க செய்தால் நீ நரகத்திற்கு தான் போவாய் என மிக கண்டிப்பாய் கூறினார். ஆனால் அந்த காமுகனோ மரிய கொரைற்றியை பலமுறை கத்தியால் குத்தி கிழித்தான். குற்று உயிராய் கிடந்த மரிய கொரைற்றியை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போனார்கள். ஆனால் அவரோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்கு உள்ளாகவே இறந்து போனார். அவர் இறப்பதற்கு முன்பாக தன்னை கொலை செய்த அந்த காமுகனை முற்றிலுமாக மன்னித்து விட்டதாக கூறினார். மரிய கொரைற்றியை கொலை செய்த அலெக்சாண்ட்ரோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறையில் இருந்த நாட்களில் மரிய கொரைற்றி அவனுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் அவர் அவனுக்கு விண்ணிலிருந்து கை நிறைய மலர்களை தூவேன் என்றார். இக்காட்சிக்கு பிறகு அவன் மனம் மாறினான். இதனால் அவன் விரைவாகவே விடுதலை செய்யப்பட்டான். விடுதலையான பிறகு நேராக சென்று மரிய கொரைற்றியின் தாயிடம் மன்னிப்பு கேட்டான். இந்த சமயத்தில் தான், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் ரோமை நகரில் மரிய கொரைற்றிக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது.
அந்த புனிதர் பட்ட நிகழ்வில் மரிய கொரட்சிய தாய் மற்றும் சகோதரியோடு இவனும் கலந்து கொண்டு முற்றிலும் மனம் மாறினான். அதன் பிறகு இவன் கப்புச்சின் 3ஆம் சபையில் சேர்ந்து அங்கே ஒரு சகோதரராக வாழ்ந்து 1970ஆம் ஆண்டு இறந்து போனான். மரிய கொரட்சியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 20ஆம் நூற்றாண்டின் ஆக்னஸ் என அழைக்கப்படும் தூய மரிய கொரட்சியின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்ப்போம். தூய மாசற்ற வாழ்க்கை. லேவியர் புத்தகம் 19:2 வாசிக்கின்றோம், உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூயவராக இருங்கள் என்று மரிய கொரட்சி தூய்மைக்கு, மாசற்ற தன்மைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கண்டு கொள்கிறோம். பாவம் செய்வதற்கு அலெக்சாண்ட்ரோ என்ற அந்த இளைஞர் வற்புறுத்திய போது இவரோ பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது என மிக உறுதியாக இருந்தார். அதனாலேயே தன்னுடைய உயிரை துறந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்புக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறோமா என சிந்தித்து பார்ப்போம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என மலை பொழிவில் இயேசு கூறுகின்றார். நாம் மரிய கொரட்சியை போன்று தூய வாழ்க்கை வாழ முற்படுவோம். 2. தீமை செய்தவனை மன்னித்தல். குத்தி கொலை செய்த இளைஞனை மரிய கொரட்சி மனதார மன்னித்தார். அதனாலேயே அவர் புனிதராக விளங்குகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். மன்னிப்பு என்பது மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு ஏறி செய்யும் ஒரு பாலம். அதில் நாம் தான் முதலில் ஏறி செல்வோம் என்பான் ஒரு அறிஞன். ஆகவே தூய மரிய கொரட்சியின் விழா நாளில் நாமும் அவரை போன்று தூய்மையிலும் மன்னிப்பதிலும் சிறந்து விளங்குவோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.